வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம விருதுநகர் பக்கத்துல எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட குளிர்சந்தை டேமுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த காணொலி முழுக்க இந்த டேம் எப்போ கட்டப்பட்டது, இந்த டேம் இப்போ எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. குளிர்சந்தை டேம் சொல்றோம், ஆனா ஆக்சுவலா இது ஒரு டேமே கிடையாது. ஆக்சுவலாக இதோட ப்ராப்பர் நேம் என்னன்னா, இது ஒரு ரிசர்வாயர். தமிழில் சொல்லணும்னா நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேம்லாம் பார்த்துருப்பீங்க, வைகை டேம், அப்புறம் முல்லைப்பெரியார் டேம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷட்டர் வச்சுருப்பாங்க. அது தேவைப்படுற நேரம் பாசன வசதிக்கு தேவைப்படும் போது தண்ணி திறந்து விடுறதுக்கு அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஷட்டருமே இருக்காது. இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். அதனால தான் இதை சொல்கிறோம், இது ப்ராப்பர் டேம் கிடையாது, இது ஒரு ரிசர்வாயர். இங்கே இருக்க போர்டில் கூட பார்த்தீங்கன்னா குளிர்சந்தை நீர்த்தேக்கம் தான் இருக்குமே தவிர இதை டேம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் லோக்கலில் இது ஒரு டேம்னு சொல்லி பழக்கப்பட்டதுனால வழக்கமாக இதோட பேர் வந்து டேமுங்கிறது செட் ஆயிருச்சு. தண்ணி எப்படி திறந்து விடுவாங்கன்னா, இதுக்கு சைடில் 2 சின்ன மதகு இருக்குது. அந்த மதகுல தான் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது திறந்து விடுவாங்க. மற்ற நேரங்களில் வெள்ள நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்க டேம் வழியாகவே வந்து அப்படியே இது ஓவர்ஃப்ளோ போயிடும். இப்படியே பார்த்தீங்கன்னா இப்படியே போயிடுதில்ல. இந்த டேமோட மேலே போய் அதோட ஓவர்வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஈவினிங் டைம்லலாம் வந்தோன்னா நல்லாயிருக்கும் பார்க்க வியூவே. ஒரு ஏர்லி மார்னிங் வந்தோன்னா மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஈவினிங் டைம் வந்து பார்த்தோன்னா வியூ சன்செட்டுக்கும் இந்த டேமோட வியூக்கும் நல்லாயிருக்கும். போய் பார்க்கலாம். இந்த டேமோட மேலே இருக்கும், நீங்களே பாருங்கள் ஓவர் வியூவை. இந்த டேம் விருதுநகர் வழியாக போயிட்டு இருக்க கௌசிகா நதியோட குறுக்க தான் கட்டியிருக்காங்க. 1986 எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருக்கும் போது இந்த டேம் வந்து அவர்களோட ஆட்சியில் கட்டி ஓப்பன் பண்ணி வைக்கிறது. இந்த கல்வெட்டில் கூட போட்டிருப்பாங்க பாருங்க. 30/12/1986 அன்னைக்கு KKSSR ராமச்சந்திரன், அப்போ அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் MG ராமச்சந்திரன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அந்த டைம்ல வந்து எம்ஜிஆர் இங்கே வந்து இந்த டேமை திறந்து வச்சாருன்னு இன்னைக்கு ஊர் மக்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. எப்போதுமே வந்து இது எம்ஜிஆர் கட்டி ஓப்பன் பண்ணி வச்ச டேம் தான் லோக்கலில் இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இப்போ இந்த டேமோட ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சீனிக்காக இருக்கும், கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேம் விருதுநகருடைய கௌசிகா நதியோட குறுக்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த கௌசிகா நதியோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது இந்த ஆறுன்னு சொல்கிறோம், ஆனால் இது வந்து எந்த ஒரு அருவிலையும் மலையிலையும் உற்பத்தியாகி வர்றதில்லை, கடல்லையும் போய் கலக்கிறதில்ல. இது வந்து விருதுநகர் பக்கத்தில் வடமலைக்குறிச்சின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் இருக்க கண்மாய் மற்றும் சுற்றி இருக்கிற கிராமங்களுடைய கண்மாயெல்லாம் நிறைஞ்சு அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர் வந்து ஒரு ஆறா உற்பத்தியாகி விருதுநகருக்கு வருது. விருதுநகர்லேருந்து இந்த குளிர்சந்தை இடத்துக்கு வருது. இந்த டேமில் ஸ்டோர் ஆகினதுக்கப்புறம் இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர் வந்து கோல்வார்பட்டி கிராமத்துக்கு போகுது. கோல்வார்பட்டியில் ஏற்கனவே வந்து அர்ஜுனா நதியோட டேம் ஒன்று இருக்கு. இந்த கௌசிகா நதியும் அர்ஜுனா நதியும் அந்த இடத்துல ஒன்றா கலந்துருது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அர்ஜுனா நதி வந்து இருக்கன்குடிக்கு போகுது. இருக்கன்குடியில சாத்தூர்ல இருக்க வைப்பாரும் அர்ஜுனா நதியும் ஒன்றா கலக்குது. அங்கிருந்து மறுபடியும் அந்த வைப்பாறு வந்து தூத்துக்குடியில் இருக்க வேம்பாரில் கடலில் கலக்குது. ஸோ இந்த கண்மாயிலிருந்து பிறக்கிற இந்த கௌசிகா நதி கோல்வார்பட்டியில் போய் அர்ஜுனா நதியோட கலக்குது. அர்ஜுனா நதி இருக்கன்குடிக்கு போய் வைப்பாரோட கலக்குது. வைப்பாறு தான் கடைசியில் போய் வேம்பாரில் கடலில் கலக்குது. இந்த கௌசிகா நதியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டே வந்து இதுதான். அதாவது மலையில் உற்பத்தி ஆகிறது இல்லை, கடலில் கலக்கிறதும் இல்லை. இதோட மொத்தம் அந்த தூரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. வடமலைக்குறிச்சிக்கும் கடைசியாக அது கலக்கிற கோல்வார்பட்டிக்கு இடையில இருக்க தூரமே வந்து ரொம்ப சின்னது. அதனால இது வந்து ஒரு பெரிய நதி கிடையாது. ஆனாலும் இந்த டேம் எதுக்கு கட்டினாங்கன்னா, சுற்றி இருக்க கிராமங்கள் வந்து பாசன வசதி பெறணுன்றதுக்காக தான் இந்த டேம் குறிப்பாக கட்டினாங்க. இந்த டேம்னால பார்த்தீங்கன்னா சுற்றி குளிர்சந்தை, சூளக்கரை, மெட்டுக்குண்டு, சன்னல்குடி, செட்டிப்பட்டி, மருளூத்து இந்த 7 கிராமங்கள் வந்து பாசன வசதி பெறுது. மொத்தமாக வந்து 2891 ஏக்கர் விவசாய நிலம் வந்து இதனால பாசன வசதி பெறுது. இந்த டேமோட அமைப்பு பற்றி சொல்லணும்னா, தரையிலேருந்து 9 மீட்டர் உயரத்தில் அதை கட்டியிருக்காங்க. இதோட மொத்த கொள்ளளவு 127 மில்லி கன அடி.
இந்த டேம் வந்து விவசாய பயன்பாட்டுக்காக மட்டும் கட்டப்படல, சுற்றுலாவுக்காகவுமே கட்டப்பட்டுச்சு. இந்த டேம் கட்டின டைம்லேயே வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன பார்க் ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா லோக்கல் டூரிசம் டெவலப் பண்ணணுன்றதுக்காக. ஆனால் அதுக்கப்புறம் அதை சரியாக பராமரிக்கிறதுனால லோக்கல் டூரிசம் இங்கே சுத்தமாகவே இல்லை. பார்க் இருந்த இடமும் தெரியல. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே நம்ப மாட்டாங்க. ஆனாலும் 1-2 பேர் வருவாங்க. ஏன்னா வந்து சும்மா பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து போகிறாங்க. உண்மையிலே ரொம்ப நல்ல இடம். இதை டெவலப் பண்ணாங்கன்னா சுற்றுலா வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். ஆனா வந்து அதை சரியா செயல்படல. கொஞ்சம் டேமை சுத்தி பார்த்தீங்கன்னா கௌசிகா நதி வந்து ஒரு பக்கம் நகராட்சி கழிவுகள்னால பொல்யூஷன் மாசடைஞ்சு போயிருக்குது. டேம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரைகள் வந்து டேமை முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு. இதோட அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற இடங்களையும் கருவேல மரங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் சரி பண்ணி இந்த டேமை கொஞ்சம் மாற்றி அமைச்சு பக்கத்தில் அந்த பார்க்கை வந்து ரெனோவேட் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்கன்னா டேமும் நல்லா இருக்கும், சுற்றுலா வளர்ச்சியும் பயங்கரமா இருக்கும். விருதுநகர் பக்கத்துல ஒரு சின்ன ஒரு டேம், சின்ன நிறைய குறைபாடுகள் இருக்கு, பராமரிப்பு இல்லை, இதெல்லாமே இருக்கதான் செய்யுது. ஆனா இதெல்லாம் சரி பண்ணாங்கன்னா இந்த டேம் இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்பவே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இதை பார்க்கறதுக்கு, போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து போறாங்க. இதெல்லாம் சரி பண்ணா இது ஒரு நல்ல சுற்றுலா தலமா மாறும். அதை பத்தி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த காணொலி வாயிலா இந்த டேம் பத்தி நாங்க சொன்னோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா இந்த டேமுக்கு வந்து பார்த்துட்டு போங்க. நன்றி.